ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சூப்பரான கேபேஜ் கூட்டு செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் உங்கள் டைம் வேஸ்ட் ஆகாமல் 5 மினிட்ஸில் எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் கோகோனட் ஆயில் 300 ml ஆட் பண்ணேன். இப்போ கடுகு ஒரு 10 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிச்சு வர டயத்தில் காஞ்ச மிளகா ஒரு 2 ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறமா நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து ஒரு 10 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உளுந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அது வரைக்கும் நல்லா சாட்டை பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம சீரகம் ஒரு 10 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் நல்லா பொரிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ பூண்டு ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு நான் நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ பூண்டு நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பச்சை மிளகா ஒரு 10 ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கூட்டுக்கு வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண மாட்டோம், வெறும் பச்சை மிளகா ஸ்பைசி தான் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். அதனால் நான் 10 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் ஒரு 1 கிலோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கருவேப்பிலை ஒரு கைப்பிடி ஆட் பண்ணுறேன். நம்ம வெங்காயத்தை ஒரு 50லேருந்து 70% வதக்கணும், ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 70% நம்மளுக்கு வதங்கிச்சு. நம்ம இன்றைக்கி செய்கிற குவான்டிட்டி வந்து 70 மெம்பர்ஸ்க்கு. நான் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அளவு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ சால்ட்டு நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன் இப்போதைக்கு. இதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம இதில் தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த தேங்காய் பேஸ்ட் தான் இப்போ நான் ஆட் பண்ணது. இந்த தேங்காய் பேஸ்ட் நம்ம கம்பல்சரியாக கூட்டுக்கு ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஆட் பண்ண தேங்காய் பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த தேங்காய் பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஃபயர் ஸ்லோ பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கீழே அடி பிடிக்கும். இப்போ நம்மளுக்கு தேங்காய் பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்ச கேபேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கேபேஜ் நான் 3 kg, அது கூடவே கடலப்பருப்பு ஒரு 1/2 kg போட்டு நல்லா பாயில் பண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நான் கேபேஜ் பாயில் பண்ணுறப்ப கொஞ்சமாக பாதி சால்ட் ஆட் பண்ணியிருப்பேன், அதனால தான் நான் முன்னாடி கம்மியாக ஆட் பண்ணேன். இப்போ பெருங்காயம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெருங்காயம் எப்பவுமே ஆயிலில் போட்டு இல்லைனா காயில் போட்டு நல்லா வதக்கிடுங்க, இல்லைனா பாயில் ஆகிறப்ப போட்டிங்கன்னா கட்டி சாப்பிட்றப்ப அது நல்லா இருக்காது, அதனால தான் சொல்கிறேன். இதுக்கப்புறமா தக்காளி நான் 1 கிலோ ஆட் பண்ணுறேன். நீங்கள் தக்காளி வெங்காயம் போட்டப்ப வதக்கிறப்ப நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி போட்டுக்கலாம். நான் இப்போ கேபேஜ் கூட நான் ஆட் பண்ணி பாயில் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஃபயர் அதிகமாக வச்சு கேபேஜ் பாயில் ஆகிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள். நான் 1 கிலோ மூங்கால் நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் வெறும் மூங்கால் மட்டும்தான் வச்சு பாயில் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேபேஜ் பாயில் பண்ணி ஆட் பண்ணுறப்ப தண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரையாக தான் நம்ம ஆட் பண்ணோம், அப்போ தான் நம்மளுக்கு கூட்டு திக்காக நல்லா கிடைக்கும். நம்மளுக்கு தால் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஃபயர் ஏற்றிக்கிங்க, நல்லா மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். நம்மளுக்கு சீக்கிரமாக இந்த கூட்டு அடி பிடிக்கும். நீங்கள் செய்கிறப்பே கொஞ்சம் கனமான இருக்கிற பாத்திரம் வச்சு செய்யுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இந்த டயத்தில் நம்ம மல்லித்தலை ஒரு கட்டு ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தலை ஆட் பண்ணால் நல்லா ஃப்ளேவர் இருக்கும், மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம மஞ்சள் தூள் எக்ஸ்ட்ரா அதிகமாக ஆட் பண்ணல, ஒரே டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருப்போம், அதனால தான் நம்மளுக்கு கலர் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்க்காக எல்லோ வந்துடும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ நம்ம கூட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கண்டென்ட் நம்ம சேனலில் நிறைய இருக்குது, பாருங்கள்.